ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயோங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ராங் பர்சன். ஸோ டேயோங்க்கு ஒன் ஷாட் போட லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த் இருக்கும்டா. ஸோ அதுக்கடையில் நான் எதுவுமே போடலை, அதான் வந்துட்டேன். ஸோ கோவப்படாதீங்க டேங் பாஸ்லாம், ஓகேவாடா? அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நிலைமைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனில் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அண்ட் நான் இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து இந்தியன் கேர்ள், உங்கள் நேம் வந்து ஃபிதா, ஓகேவாடா? அண்ட் வந்து இதுக்கே இந்த டைட்டில் வச்சிருந்து ஸோ லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும், சரியாடா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி வைபாக போகும்டா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் காலேஜ் தான் ரெடி ஆகுறீங்க. அப்போ ரியான்ட்டு, ஃபிதா சீக்கிரம் ரெடி ஆகுடி, என்னடி எப்படி தூங்குற? ஆ எனக்கு அவ்வளோ தூக்கமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தும் எனக்கு தூக்கமாக இருக்குடி. இங்கே பாரு ரியா, அது என்னால் முடியல. அதான் நான் சொன்னேன்ல, இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் தேவையில்லைன்னு. அது ஏண்டி நைட் டைமில் கூட நீ ஒர்க் பண்ணுவியா? ஆமாம், ஒர்க் பண்ணித்தானே ஆகணும், ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. நான் வேறு இந்தியாவிலே படிச்சிருக்கணும்டி, ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் நல்லா இருக்குன்னு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்னால் போகக்கூட முடியல. சரி ஓகே, ஏதோ வந்துட்டேன், எல்லாமே போட்டு வா போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் பேக்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. அவன் ஹேண்டை பிடிச்சி தான் போகிறீங்க. நீ எதுக்கடி இப்போ என் ஹேண்டை பிடிக்கிற? நீ இருக்கும்போது தான் யாருமே என்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லாட்டி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குடி. என்னடி என்ன ஹர்ட்டிங்? இல்லை சும்மா ஓசியில் வந்தவ அப்படின்ட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க. நான் நல்லா தான் படிக்கிறேன். ஏய் நீ நல்லா படிக்கிறடி, அதான் அவங்களுக்கே ப்ராப்ளம். நீ ஸ்காலர்ஷிப்பில் வந்திருக்க. ஸோ சவுத் கொரியாவில் ராகிங்லாம் சாதாரணம் தான். ஸோ ஜூனியர்ஸை தான் சீனியர்ஸ் வந்து ரேக் பண்ணலாம் கிடையாது, அப்படிங்க எந்த சட்டமுமே கிடையாது. அது இருக்குது தான், பட் ரொம்ப புவராக இருந்தால் ஓவராக ரேக் பண்ணுவாங்க. ஒன்று எதுவுமே அந்தளவுக்கு பண்ணலையே, யாராச்சும் எதுவும் பண்ணாங்களா? சும்மா கூப்பிட்டு வச்சு கலாய்ச்சிருப்பாங்க. உன் ஏதாச்சும் தப்பா அப்படி? அதெல்லாம் கிடையாது. நீ என் கூட இருக்கும்போது தான் யாரும் என்ன அந்த மாதிரி பண்ணல. என்ன சொல்லுவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஓசியில் வந்திருக்க, உனக்கு ஓசியில் இருக்கிறதானே லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வேணா காலேஜ் டாப்பர் இல்லை. ஸோ ஸ்காலர்ஷிப்பில் வர எல்லாருமே நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க, ஜீனியஸாக இருப்பாங்க. அதான் நீ உன் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும். நீ நல்லா படிச்சின்னா உனக்கு நல்ல இடத்துல ஜாப் கிடைக்கும். ஸோ சேலரியும் அதிகமாக இருக்கும். அதுதான் இப்போவே பார்ட் டைம் ஜாப்லாம் போகிறேன். அப்போ தானே கொஞ்சமாச்சும் செலவை பார்க்க முடியும். உனக்கும் அப்பா அனுப்புகிற மாதிரி எனக்கு எங்கள் அப்பா அனுப்புகிறேன். எனக்கு தான் அப்பாவே கிடையாதே, அம்மா மட்டும்தான், ஒரே ஒரு தங்கச்சி. என் வாழ்க்கை அப்படி போகுது. இங்கேருந்து என் ஃபேமிலிக்கு காசு அனுப்பணும். நான் வேலை செஞ்சு தான் காசு அனுப்புகிறேன். அதில் தான் என் தங்கச்சி ஸ்டடீஸே பார்த்துட்டு இருக்காங்க. அது வேறு என் தங்கச்சி வரப்போன்னு சொல்லுது. இன்னும் 2 இயர்ஸ் தான் இருக்குது. பட் நான் தான் இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டேனே. இன்னும் ஒரு 2 மந்த்தில் 3rd இயர் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் நான் வந்து நல்ல ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு என் தங்கச்சி எங்கேயே காலேஜ் சேர்த்து விட்டுருவேன். எனக்கு தெரியும் நீ சேர்த்து விடுவேன்னு. உன் தங்கச்சி ஒரு ஜீனியஸ் தானே, எப்படியும் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் இருக்க முடியாதுல்ல. ஸ்டடீஸ் முடிச்சோடனே ரெண்ட்டுக்கு வீடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அம்மாவே இங்கே எடுக்க வேண்டியதான். ஃபேமிலி எங்கேயே செட்டிலானு பிளான் பண்ணிட்டேன். என்னால் இந்தியாவில் இருக்க முடியாது. ஏன் இந்தியாவில் இருக்க முடியாது? இல்லை, அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான். அப்பா சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாரு. என் தங்கச்சிக்கு ஒரு 2-3 வயசு தான் இருக்கும், எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அது வந்து அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு ஒரு ஏஜ் வரும்போது என் அம்மாக்கிட்ட நிறைய பேர் தப்பாக நடந்துக்க பார்ப்பாங்க, அப்படி இப்படி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. ஸோ அந்த கஷ்டத்தை பார்த்து தான் நான் ரொம்பவே நல்லா படித்தேன், ஃபேமிலியை பார்த்துக்கணுன்னு. அது மட்டும்தான். ஸோ எங்கள் அம்மா அங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அம்மா எல்லோரும் தப்பாக பேசுவாங்க. புதுசாக இல்லாத தானே, இவன் கூட தானே போவான்னு. எனக்கு அப்போலாம் புரியலடி. எனக்கு இதெல்லாம் இப்போ தான் புரியுது. நீ இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை நார்மலாக எல்லோரும் போலையும் ட்ரீட் பண்ணுறல. ஏய் அதெல்லாம் கிடையாது, நீ என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். சரி ரியா போகலாமா? சரி ஓகே அப்படின்ட்டு
நீங்கள் வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. என்ட்ரு ஆகிட்டு ஸோ வழமை போல தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டடீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் புக் எடுத்துகிட்டு இந்த புக்கை நான் வந்து லைப்ரரியில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? சரி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய புக்ஸ்லாம் எடுத்துருப்பீங்க. அவங்க கேட்குறாங்க, எங்கேம்மா புக்கு கொண்டு வாம்மா. ப்ளீஸ் மேம், என்னால் எல்லா புக்கும் வாங்க முடியாது, நான் ஸ்டடி பண்ணிவிட்டு கொடுத்துட்றேனே. இந்தாங்க 2 புக், இன்னும் 3 புக் வந்து என்கிட்ட தான் இருக்குது, நான் டைமுக்கு கொடுத்துட்றேன். சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் இந்த லைப்ரரி விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் போகிற வழியிலையே ஒரு பையனை சுற்றி எல்லாருமே ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பார்க்கும்போதே பாவமாக இருக்குது. டேட்டையா எல்ரா, நாடா எப்போ பாரு லைப்ரரியிலே இருக்க. சார் விடுங்க சார், நான் போகணும். இல்லைடா, அதான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு அவனை வச்சு ரேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டயாங் பார்க்க அப்படி புட்டி கிளாஸ்லாம் போட்டு பார்க்க பஃபுன் மாதிரி இருக்கான். சரி, என்னை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? அவள் தான் உங்கள் சீனியராச்சே, நீங்கள் எல்லாம் ஜூனியர்ஸ் தானே, எதுக்கு வயசுக்காச்சும் மரியாதை கொடுக்கல? கோபர்ரா, இன்னொரு ஓசி வந்துட்டு, இவன் ஒரு ஓசி, நீ ஒரு ஓசி. நீங்கள் எல்லாம் ஸ்காலர்ஷிப்பில் தானே படிக்கிறீங்க. ஆஃப்டர் ஒரு புவர் காய்ஸ் நீங்கள் எல்லாருமே எங்ககிட்ட படிக்கிறது உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது. வந்துட்டா பாரு, போடி இந்த சைடு. ஒன் நேரம் கலாய்க்கு உங்களுக்கு மூடே கிடையாது. டேங்க கலெக்ட்ரா, இந்த ஷர்ட்டை கலெக்ட்ரா. நாடா இப்படி இருக்க, உன் ஷர்ட்டு உன் டவுசரு பார்க்க சகிக்கவே முடியல. ஆனால் நீ காலேஜ் டாப்பரா? சொல்லலாம். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னையும், சார் ப்ளீஸ் சார் நான் போகணும் அப்படின்ட்டு அவன் போகலான்னு ட்ரை பண்ணுறான். பட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அப்படியே அங்கே போகிறதுல பிரின்சிபல் தான் போகிறாரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, சார் ப்ளீஸ் சார், அங்கே ஒரு சீனியர் அண்ணாவை இந்த ஜூனியர்ஸ் பசங்கள்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லையும் அவரும் பார்த்துட்டு, சரிம்மா இரு அப்படின்ட்டு வந்து பிரின்சிபல் உள்ள வரையும். ஸோ அந்த பசங்கள்லாம், அந்த சொட்டை வந்துட்டான், இவன் போயிட்டு அப்பங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான்னா நம்மளாம் எதுவும் பண்ண முடியாது, சரி பஃபோன் அடுத்த டைம் வருவோம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்போ டயாங் தான் ஒரு மாதிரி நிற்கிறான். ஸோ நீங்கள் அவனுக்கிட்ட போய் பார்த்துட்டு, ஏன் சீனியர் இந்த மாதிரி அவங்கள எதிர்த்து பேசலாம்ல, அவங்களோட வயசில் சின்னவங்க தானே, என்னால் என்ன பேச முடியும், அவங்க தானே என்னை ஏதோ பண்ணுறாங்க. சீனியர் இப்போ இன்னசென்ட்டாக இருக்காதீங்க சீனியர், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்ட்டு டேங்கோட புக்கெலாம் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் அவனை கூப்பிட்டு போய் கிளாஸ் வரையும் விட்டுட்டு வரீங்க. ஸோ டேங் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தான் போகிறான். இப்படி தான் உங்கள் டேஸஸ் போயிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து காலேஜ் வந்து டேங்க்கு முடிய போகுது. பட் நீங்கள் டேங்கை தூரத்தில் தான் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் டேங்க, லைட்டாக அந்த ஒரு மாதிரி க்ரஷ் ஃபீலிங் இருக்கும் டேங் மேலே. ஸோ நீங்கள் ஓகே அவன்கிட்ட லவ் சொல்லலாம், ஏன்னா காலேஜ் முடிய போகுதில்ல அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் இதெல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அப்போ உங்கள் ரியா வந்துட்டு, நாடி என்ன நீ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு, யாருக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஆமாம், ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன். யாருக்கு? நம்ம சீனியர் டேங் இருக்கல்ல, அவருக்கு தான். என்னது அவரா? அவர் யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டார், அவரும் உன்ன மாதிரி ஒரு இன்னசென்ட் தான். சரி ஓகே, 2 பேரும் ஜமாய் தான். ஆனால் அவனுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பாருல்ல? ஒத்துப்பாரு அப்படின்ட்டு அவன் சொல்ல, நீங்கள் அப்படியே ரோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ அந்த சைடு டேயாங்கும் அப்படியே அந்த ரோஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றான், பார்க்கவே க்யூட்டாக இருக்கான். ஸோ நீங்கள் ஐயோ நமக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரா? ஆமாம், ஒருவேளை அவருக்கு நம்மளை பிடிக்கும்ல, பிடிக்கும், நம்ம தான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்போம் எல்லோரும் ரேக் பண்ணும்போது. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் நிற்கிறீங்க. பட் உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறா. அவகிட்ட போயிட்டு அப்படியே அந்த ரோஸை வந்து நிறுத்தாரு. ஜென்னி, ஐ லவ் யூ ஜென்னி, எனக்கு ரொம்ப பிடிக்குமா, உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், இப்போ தான் காலேஜ் முடிய போகுது, இதுக்கப்புறமாச்சும் சொல்லலான்னு இருந்தேன். ஓ அப்படியா, சரி உன் பேர் என்ன? என் பேர் டேயோங். ஓ நீ ஏன் கிளாஸ் தானா? ஓ லவ் பண்ணுறியா? இது என்ன ரோஸ்? ஆமாம், இது சாக்லேட், உனக்கு பிடிக்கும்ல, எந்தா அப்படின்ட்டு கொடுக்குறான். உங்களுக்கு அவ்வளோதான். டேயாங் இங்கே ப்ரப்போஸ் பண்ணுறான் ஜெனிக்கு. ஐயோ
அப்படின்ட்டு தள்ளி போய் நிற்கிறீங்க. ஸோ அவனுங்க அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஜெனி அந்த சாக்லேட்டை பார்த்து அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஒரு பைட் பண்ணுறான். டேங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறான். ஏய், இந்த சாக்லேட் நல்லாவே இல்லை, ஒன்றை மாதிரி புவராக இருக்குது. என்ன, அவன் லவ் பண்ண நினச்சிட்டியா? அதெல்லாம் கிடையாதுப்பா. நான் நல்லா அழகாக பார்க்க செம்ம செக்ஸியாக இருக்கேன். என் அப்பா பேரே பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ என்ன கல்யாணம் பண்ணால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு சொல்லித்தானே எப்படி வர்ற? எனக்கு தெரியும்ண்ணா, எல்லாமே ஓசியில் கிடைக்கணும்ல அப்படின்ட்டு ஜெனி சொல்லையும் டேங்க் அப்படியே ஹர்ட் ஆகிட்டு அப்படியே டியோரியோஸோடய பார்க்குறான். ஜெனி, அப்படி இல்லை ஜெனி, நீ உன் அப்பா விட்டு வா, நான் பார்த்துக்குறேன் உன்னை. எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிட்டு இப்போ நான் வேலைக்கு வேற போகிறேன். ஸோ நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலாம். உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் ஜெனி. ஏய் போடா பஃபன், உன்னையாக லவ் பண்ண எல்லோரும் என்னை ஓட்டுவாங்க அட்டான் அப்படின்ட்டு ஜெனி போகிறா. தயாங்க அப்படியே ஜெனியை காலை பிடிச்சிட்டு, ஜெனி ப்ளீஸ் ஜெனி, நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன் ஜெனி, என்னை லவ் பண்ண ஜெனி, நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு தயாங்க கெஞ்சிறான். பட் ஜெனி அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே அவனை பிடிச்சி செஸ்ட்டை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடுறா. இப்போ ஜிமின் ஓடி வந்துட்டு, டேய் மயிறு, எத்தனை டைம் தான் சொன்னேன் அவள் பின்னாடி போகாத, அவள் சரியான ஐட்டம்டா. அவள் போகிறாடா, அவளை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், எனக்கு கண்டுக்காமல் போகிறாடா. எல்லாம் அவளுக்கு புரியலையா? அவளை உண்மையாக லவ் பண்ணுறேன்டா, அவளுக்கு அது புரியவே இல்லை. பாரு, உண்மையாக லவ் பண்ணால் யாருக்குமே புரிய மாட்டேங்குது இல்லை அப்படின்ட்டு அழுதுட்டு அவன் போகிறான். ஸோ ஜிமின் தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டு, டேய் அதெல்லாம் கிடையாது, உன்னோட பியூர் லவ் அவளுக்கு புரியல. ஸோ உன் லவ்வை நீ சரியான பர்சன்கிட்ட கொடுக்கணும், தப்பான பர்சன்கிட்ட கொடுத்தா இப்படி தான் இருக்கும், ஓகேவா, நீ வா போகலாம் அப்படின்ட்டு டைம் கூப்பிட்டு போகிறான். பட் இந்த சைட் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ப்ரோக் ஆகிட்டு என்ன பண்ணுறது? அவனுக்கு ஜெனியை தான் பிடிச்சிருக்கு, எப்படியும் கரெக்ட் பண்ணிடுவான். அவன் நல்ல ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணானா ஜெனியோட லவ் பண்ணிடுவான். நம்மெல்லாம் ஆசைப்பட நடக்காதில்ல. அவன் என்ன மாதிரி ஒரு பையன்தான், நான் இருக்கிற மாதிரி தான் அவனும் போகிறா இருக்கான், எல்லாமே இருக்குது. நான் ஒன்றும் அந்த மாதிரி இல்லைல்ல, தெரியும் நம்ம ஆசைப்பட எதுவும் நடக்காது அப்படின்னு ரொம்ப சேடாக நீங்கள் போகிறீங்க. அப்போ ரியா இப்போ ஏண்டி எதுக்கு பழுகிற, வா போகலாம், அவனுக்கு ஜெனியை பிடிச்சிருக்கு, ஆனால் கண்டிப்பாக ஜெனியை அக்செப்ட் பண்ணிப்பா. என்னடி சொல்கிறேன்? ஏன்னா தயாங்க் வேறு நல்ல ஒரு ஜாப் கிடச்சிச்சு அப்ராட்டில். அவன் ஆசைப்பட்ட மாதிரி எப்படின்னு ஒரு 2 or 3 இயர்ஸில் ரொம்ப பில்லியனர் ஆயிடுவான். அவன் வேறு எவ்வளோ பெரிய ஆள், ஜீனியஸ். நீ வேற ரேங்கை ரிப்பீட் பண்ணவே கிடையாது, அவன் எடுத்த மார்க் கூட உன்னால் எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் செட் ஆகுது மச்சான், நீ வா போகலாம் அப்படி ரியா கூப்பிட்டு போகிறா. இப்போ நீங்கள் ரொம்ப சோகமாக அப்படியே தான் உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ரியா ஜாப் போகலை, இல்லை எனக்கு தோணலை, நான் போகலை. லூஸ் மாதிரி பேசாத, ஒரு 1 week லீவ் இருக்குது, ஸோ நீ என்ஜாய் பண்ணு, நம்ம வெளியே அவுட்டிங் போகலாம். இல்லை மச்சான், எனக்கு மைண்டே சரியில்லை. சரி நான் ஜாபே போகிறேன், எனக்கு அப்போ தான் மைண்ட் ரிலீஃப் ஆகும். எனக்கு வேறு பிரேக்கப் ஆச்சு. நீ லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணதான் பிரேக்கப், நீ லவ்வே சொல்லி உனக்கு பிரேக்கப்பா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் வளமையாக ஒர்க் பண்ணுற இதுக்கு தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு. இப்போ இந்த சைட் டயாங் தான், ஜிம்மின் என்னால் முடியலடா, எனக்கு வலிக்குது தெரியுமா, எனக்கு வலிக்குது, எப்படி இருக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள். அதெல்லாம் அவளுக்கு தெரியணுமே, அவளுக்கு காசை கண்டா போவா, காசு இல்லாட்டி வரமாட்டா, அந்த மாதிரி ஒரு கேர்ள் தானே. என்னடா பேசுகிற, உனக்கு அவளை பற்றி தெரில மச்சான், உனக்கு பண்ண லவ் ஃபெயிலியர், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படி தானே? ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஆர்டர் பண்ணட்டுமா? என்ன ஆர்டர்? ஒரு பொண்ணு ஆர்டர் பண்ணுறேன், ஸோ உனக்கு என்ன வேணுமோ அவளை வச்சு என்ஜாய் பண்ணிக்கோ, ஓகேவாடா? தப்புடா, அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கிடையாது சரியா, நான் பண்ணிட்டேன், எந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு அவனும் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டெலிவரி பேக்கெலாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. இந்த சைட் தயாங் தான் அகைன் எடுத்து என்ன ஃபோன் எடுத்துகிட்டு பசிக்குது, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறான். ஸோ இப்போ அவன் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு அகைன் உங்களோட பாஸ் கூப்பிடையும் நீங்களும் போகிறீங்க. என்ன பிதா, உனக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு, ஸோ இந்த பீஸாவை நீ டெலிவரி பண்ணுற, ஓகேவா?
சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. என்ன இது இவ்வளோ தூரமாக இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த வீட்டுக்கு போகிறீங்க. அம்மாடி அம்மா, இவ்வளோ பெரிய வீடு! இந்த சியோல் சிட்டியில் இவ்வளோ பெரிய வீடு இருக்கா? இதுதான் பெருசாக இருக்கும். வீடு முன்னே பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஸ்கூட்டியை தான் அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து சொல்கிறீங்க அவங்க முன்னாடி கேட்கிட்ட. ஸோ அவங்களும் சரி ஓகே போங்க மேம், உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டேயாங் நிற்கிறான். டேய் பஃபூன், நீயாடா? ஏய் யாரு நீ? ஆ நான் நான் யாரா அப்படின்னு நீங்கள் போய் டேங்கை பார்க்குறீங்க. டேங் அவ்வளோ லக்ஸூரியான ஒரு வீடு அப்படி இருக்குது. அவன் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஜஸ்ட் அவன் ஒரு ஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கான், ஒரு மாதிரி டிஷர்ட் மாதிரி போட்டிருக்கான். ஸோ அப்படியே உங்களை உள்ளே வந்து இழுக்கிறான். ஓ மீன் ஆர்டர் பண்ண பொண்ணா? சரி வா. நான் வேற குடிச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், சொன்ன மாதிரி பேச்சு துணைக்கு ஆளாரு ஓகேவா? ஆ எந்த மாதிரி பொண்ணு ஆர்டர் பண்ணியா? புரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி டயங்கே பார்க்குறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு பாருக்குள்ளே தான் போகிறான். டயாங் இங்கே பாரு, இங்கே பாரு டயாங், நீ என்ன நினச்சிட்டு நீ இழுத்துட்டு போகிற? ஏய் கால் கேர்ள் தானே நீ, உன்னை அதுக்கு தானே கூப்பிட்டுருப்பாங்க, வா. என்னது இவன் இவன் அந்த மாதிரி பையனா? புரியலையே. என்ன நடக்குது? என் வேற காலேஜில் எப்படி பஃபூன் மாதிரி இருப்பான், இப்போ என்ன இவ்வளோ லக்ஸூரியான ஒரு ஹவுஸில் பார்க்க அப்படி இருக்கான்? என்ன மாதிரி இருக்கான் இவன்? என்ன இப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கான்? ஐயோ நான் வேற ப்ரப்போஸ் பண்ணான்னு போகணும். ஆனால் இவனும் ஒரு ரிச்சான ஒரு பையன் தானே. ஆனால் ஏன் காலேஜில் அந்த மாதிரி புவராக இருந்தான்? ஒன்றுமே புரியலையே. அப்போ டேயாங் அப்படியே ஒரு அவன் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருக்கான். அப்படியே ஒரு வைன் பாட்டில் எடுத்து வாங்கி அந்த கிளாஸில் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறான். கம்பெனி கொடுறே, கம்பெனி கொடு, நான் வேறு ஃபீலிங்காக இருக்கு, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ வேறு கொடுறே கம்பெனி அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்ல யோசனை. நீங்களும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படி எடுத்து குடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ ஃபர்ஸ்ட் டைமா? நீ குடிக்க மாட்டியா? இல்லை எப்பாச்சும் ஒரு டைம் குடிப்பேன், பட் இப்போ தான் வைன் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஓ சரி குடி குடி அப்படின்ட்டு நல்லா ஊற்றுறா. 2 பேரும் மாறி மாறி குடிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சொட் ஆகுது. என்னடி சொட் ஆகுதா? ஆமாம் டேயாங் சொட் ஆகுது. சரி ஓகே வா, உன்னை பார்க்கும்போது கூட எனக்கு நீடியாக ஃபீல் ஆகுது, வாடி அப்படின்ட்டு உங்களை அப்படியே கைப்பிடிச்சு திறந்த ஸ்டெப் வந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே நடந்து போகிறீங்க. நடந்து போனால் ஸ்ட்ரைட்டாக அந்த பெட்ரூம்குள்ளே தான் உங்களை கூப்பிட்டு போகிறான். நீ என்ன பண்ணுற நீ? ஏய் வாடி, எனக்கு நீடியாக ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் அப்படி தோணுதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் தோணுதுடி உன்னை பார்த்தோன்னே. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது, பட் எங்கே பார்த்தேன்னு தெரியல. ஆனால் எனக்கு தோணுது ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னா அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாடி. லவ் ஃபெயிலியர் தெரியுமா? லவ் ஃபெயிலியர் எனக்கு வலிக்குது. அவளை 3 இயர்ஸாக நான் லவ் பண்ணேன், ஆனால் என்னை கண்டுக்கவே இல்லை. ஆனால் என்னை ரிஜெக்ட் பண்ண ரீசன் நான் புவராக இருக்கேன். ஆனால் அவகிட்ட பணத்தை காட்டி லவ் பண்ண என்னால் முடியல. என்னை உண்மையாக லவ் பண்ணணுன்னு நினச்சேன், மணி இல்லாமல். ஆனால் அவன் என்னை லவ் பண்ணல. நான் பணக்காரன் இல்லை, காசு இல்லைன்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆனால் எனக்கு இதுக்கப்புறம் அவன் கூட நான் இருக்கிறேன், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பேருந்து ஓவராகிறான். நீங்களும் ஒரு மாதிரி போதையாக இருக்கீங்க. உனக்கு லவ் ஃபெயிலியர், எனக்கும் லவ் ஃபெயிலியர் தான். சரி வா 2 பேரும் இருக்கலாம், இருந்தால் தான் ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு டேங்க் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும், பட் வந்து நீங்கள் போதையில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட்லாம் அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் தான் உங்கள் டிஷர்ட் அப்படியே கழட்டிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறீங்க. என்னடா இவ்வளோ க்யூட்டாக இருக்க, பட் உங்கள் பாடியெல்லாம் ஆர்ம்ஸ்லாம் எப்படி இருக்குது, பிக்காக கிட்ட 6 பேக்லாம் வச்சுருக்கேன். உன் பாடி ஷேப்புக்கும் உன் ஃபேஸ் கட்டுக்கும் எந்த ஒரு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. உன் ஃபேஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. க்யூட்டாக இருக்காடி.
அப்போ கிஸ் பண்ணுடி, கிஸ் பண்ணுறியா? ஆ கிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ செஸ்ட்லாம் அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே தான் தேங்காய் வந்து குட்டி ஷார்ட்ஸ் தானே போட்டிருப்பான். ஸோ அதை பார்த்துட்டு எழும்பி நிற்கிறான். நீங்கள் பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் பண்ணுறி, நானே எப்பவும் கையில் பண்ணிப்பேன், ஆனால் நீ பண்ணு, உனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு ஃபஸ்ட் டைம், புரியுதா? வச்சின்றி, பண்ணு பண்ணு அப்படின்றான். ஸோ நீங்கள் அவன் ஹிப்பை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எடுத்து எடுத்து அவனே எடுத்து அவங்க மௌத்துக்கிட்ட வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பட் போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே அப்படியே சூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே தான் அவன் ஆமாண்டி, அப்படித்தான் குட், அப்படி தான் பண்ணணும், என்னம்மா இருக்குது, நல்லா பண்ணுறி அப்படின்னு சொல்ல, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ஃபாஸ்ட்டாக. இப்போ அங்கேயே உங்களை பெட்டில் படுக்க போட்டு உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்க இதில் வச்சு அப்படியே கிஸ் பண்ணி லிக் பண்ணி எடுக்கிறான். அவங்களுக்கு அவ்வளோ ஏறுது. ஸோ அப்படியே தான் மோன் பண்ணிவிட்டு தான் அவங்க பாடி ஃபுல்லாக ரப் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். பண்ணிவிட்டு அவன் அகைன் ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு அப்படியே பண்ணுறான். வலிக்குது ப்ளீஸ். ஏய் ரெடி, நல்லா இருக்கு, அப்படிதான். என் பேர் எப்படி தெரியும்? தெரியும், அவன் சொன்னானா? யாரு? அப்படித்தான் அப்படின்ட்டு ஃபுல்லாக பண்ணிடுறான். ஸோ இப்போ பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தான் அவங்க மேலே படுத்துடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் பாடியில் வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. யார் இது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. நான் கூட ஃபேஸ் தெரியுது. அச்சோ, என்னென்னமோ இங்கே படுத்துருக்கோம், என்ன நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேங்காய் பிடிச்சி தள்ளி விட்றீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே இன்டர் பண்ண மாதிரியே படுத்துருப்பான். அவன் அப்படியே பெயினோடையே ஏய் யாடி நீ அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. டேங் அப்படியே ஃபுல்லாக அப்படின்னு ஆக்டாக உட்காந்துட்டு இருக்கான். ஏய் நீ தானே இதா, நீ எப்படி இங்கே வந்த? அது நான் எப்படி வந்தேன்? அப்படியே உங்களை ஹேரை அப்படியே பிடிச்சிட்டு குனிஞ்சிட்டு நிற்கிறீங்க. ஸோ டேங் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஏய் கால் கேர்ள் அடி. இல்லை, நான் அந்த மாதிரி கிடையாது. என்னை என்ன பண்ணீங்க? நான் டெலிவரி பண்ண வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? குடிச்சு கொடுத்து என்னை இப்படி பண்ணிட்டீங்க. என்னை யாரும் கல்யாணம் பண்ணி பையனி இந்த மாதிரி லைஃபே போச்சு. இப்போ போய் என்ன கால் கேர்ள்னு சொல்கிறீங்க? பாருங்க பெட்டில் எவ்வளோ பிளட் இருக்குன்னு அப்படின்ட்டு காட்டுறீங்க. அவங்க பார்க்குறான். ஏ அது சாரிடி, சாரி, ஏதோ லவ் ஃபீலில் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சினா, நான் டெலிவரி பண்ண தான் வந்தேன். நீ ஒரு ஃப்ராடு தெரியுமா? காலேஜில் புவராக இருந்துட்டு இவ்வளோ பெரிய ரிச்சாக இருக்க. நான் போகிறேன், என்ன ட்ரெஸ் எங்கே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடியே நீங்கள் போடுறீங்க. பார்க்காத, திரும்ப அந்த சைடு, எனக்கு கோக்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் போடுறீங்க. தேக்கு நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்தா க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். என்ன சிரிக்கிற? நீ இப்படித்தான் நான் போர் அடித்த பொண்ணுங்களாம் ஆர்டர் பண்ணிப்பியா? ஏய் எனக்கு தான் நீ ஃபஸ்ட் டைமு நம்பிட்டேன். நீ பெரிய ஃப்ராடு. என்னை நீ பார்க்காத. நீ தான் நீ காலேஜ் பக்கமே வர மாட்டேன்ல. நான் இப்படி பண்ணிட்டேன்ல என்னை என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே நொண்டே நடந்துட்டு போகிறீங்க. ஸோ அந்த ஃபுட்டே எங்கேயும் எப்படி வச்சுட்டு தின்னுக்கோ, ஆறி போயிருக்கும், என்னாச்சும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பேக்கே எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ரொம்ப காலாக ஷேக் ஆகுது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போடுறீங்க. ஸோ இப்போது ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ டேய் என்னடா பண்ணி வச்ச? டேய் உனக்கு நைட்டு எத்தனை டைம் கால் பண்ணேன், நான் அட்டன் பண்ணல. அந்த பொண்ணு வீட்டுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிச்சு. பேமெண்ட் வேறு நான் பண்ணிட்டேன். அப்போது மயிறு என்னடா பண்ணி வச்சேன்? டே என்னடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஃபைன், நீ ஃபோனை கட் பண்ணிடு அப்படின்ட்டு டேங் இப்போது நீங்கள் இருக்கிற உங்களுடைய அந்த
ஹாஸ்டல் இருக்குல்ல அங்கே தான் வர்றான். வந்து பார்த்தா அவன் கேட்குறான், இல்லை சார் அந்த பொண்ணு அப்போவே போயிட்டு எல்லாமே விக்கெட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் சரி ஓகே இங்கே தான் போயிருப்பான்னு தேடி இருப்பான். இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் போயிருப்பீங்கல்ல, ஸோ ரியா கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பீங்க அங்கேருந்து இப்படி இப்படின்னு எல்லாமே. ஸோ அவளை இல்லடி அவனே அவ்வளோ பெரிய பணக்காரன்னா அப்போ ஏதாச்சும் பண்ணுவான், நம்ம இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ரெண்டுக்கு ஹவுஸ் எடுத்திருப்பா. ஸோ இப்போ நீங்கள் அங்கே தான் போயிருப்பீங்க, பட் தான் உங்களை தேடிருப்பான், கிடைச்சிருக்க மாட்டீங்க. ஸோ காலேஜ்லாம் வந்திருக்க மாட்டான், அவனுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு போயிருப்பான், அவன் கம்பெனியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே தான் ஒரு 6 மந்த் போகுது. நீங்கள் படித்த அதே காலேஜில் ஜெனி இப்போ ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறா. இப்போ நீங்கள் அவள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ரியா. ஸோ நீங்கள் அவள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நர்வஸாகவே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. ஏய் நான் தான் சொன்னேன்ல காலேஜ் வராத. இல்லடி நான் வரணும். ஏய் எல்லாருமே உன்னை ரொம்ப கேவலமாக தப்பாக பேசுகிறாங்கடி, நீ வராதடி. நான் என்ன பண்ண முடியும், நீ வேறு என்ன பார்த்துக்கிற அப்படியே உங்கள் பெல்லியை பிடிக்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ சில பேர்லாம் யார் தான் இவ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஸோ அதனால தான் ஸோ பாய் ஃப்ரெண்டே இல்லை, எவன் கூட போய் படுத்துட்டு வந்த அந்த மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே தான் இல்லை பரவாயில்ல நான் ஓகே தான், என்னோடய ஸ்டடீஸை நான் பார்த்துக்கணும்ல அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளாஸை கவனிச்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் அவசரம் முடியுது. ஸோ உங்களை வந்து ஜெனி கூப்பிட்றா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேம். இங்கே பாரு ஃபிதா, நீ காலேஜ்லாம் வராத, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க புரியுதா? இல்லை அது வந்து நீ காலேஜ் வராத. அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு ஜெனி சொல்லையும், இல்லை நான் இப்போ ஓகேவாக தான் இருக்கேன், எனக்கு இங்கே வந்து படிக்கிறது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜெனி உங்களை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்று தப்பாக பேசுகிறாங்க புரியுதா, அவன் நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்றா. அப்போ நீங்களும் என்னடா இவன் நல்லவ மாதிரி பேசுகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி நான் ட்ரை பண்ணேன், ஒரு 2 மந்த் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ் ஒன்று கேட்குது. ஏன்னா காலேஜுக்கு நியூவாக ஒரு பர்சன் வர்றாங்க, ஐ மீன் காலேஜோட ஓனர் தான். ஸோ அவர் தான் பார்த்துட்டு இருந்தார் இப்போ காலேஜை. ஸோ காலேஜ் அவரை பையன் பார்க்க போகிறாரு, இனி அவர் தான் பொறுப்படுத்தி எல்லாமே பண்ண போகிறாரு. ஸோ வந்து உங்களுக்கு சின்ன ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த இடத்துக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரியா கூட தான் போகிறீங்க. இப்போ போயிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் லாஸ்ட் ரோவில் தான் உட்காடுறீங்க. இப்போ அந்த காலேஜை ஓனரும் வர்றாங்க. ஸோ வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும்ல, அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தா டேங்க் தான் அப்படியே வந்து இறங்கி நிற்கிறான் காரில் மாசா. ஸோ நீங்கள் என்னை பார்த்து வாய் டேஸில் என்னது இந்த காலேஜில் ஓனரு இவன் தானே, அச்சோ இப்போ இவன் என்ன பேசுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறீங்க. இப்போ டேங் வார்த்தை பார்த்து எல்லாருமே பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு செம்மையாக அப்படி கெத்தாக நிற்கிறான். ஸோ வந்து இறங்கையும் ஸோ ஜெனியெல்லாம் அப்படியே வாயை வந்து பேன்னு பார்க்குறா. ஸோ அப்படியே தான் இப்போ டேங் வந்து ஃபார்மெல்லாம் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ அப்படியே பிரின்சிபலே போய் மீட் பண்ணுறான். ஸோ அவர் அப்படியே ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு ஓகே சார் நீங்கள் உங்கள் கேபின் போங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அப்படியே டேங்கே பார்க்குறீங்க அந்த இடத்துல. ஸோ ஜெனி அப்படியே ஓடி போகிறா டேங் பின்னாடி. டேங் எங்கே போனேன், நான் உன்னை தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தேடினேன் என்ன? சாரி கேட்கத்தான். எதுக்கு சாரி? இல்லை நான் அன்றைக்கி உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்ல, நீ இவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியாமல் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி. இப்போ நம்ம வேணா டேட் பண்ணலாமா? என்னது டேட்டா? ஏய் நான் நினச்சிட்டு இருக்கேன் என்ன எல்லாமே தெரிஞ்சிச்சா உன்னோட கம்பெனி ஷேர் என்கிட்ட இருக்குன்னு? அதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி நீ ரொம்ப டூ லேட் பேபி. உன்னை லவ் பண்ணேன்னா உண்மைதான் 3 இயர்ஸாக. படத்துக்காக என்னை எதுவுமே இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணலை, பட் எனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்காங்க. என்னது ப்ரெக்னெண்ட்டாவா? ஆமாம், இங்கே தான் படிச்சுட்டு இருக்கா, அவள் கொஞ்சம் ப்ராப்ளம் இரு அப்படின்ட்டு டேங் வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே அவங்க கேன்டீனில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு பையன், என்ன ஃபிதா இவங்க கூட போயிட்டு படுத்து பெற்றுட்டு வந்துட்ட போல? இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட பண்ணியிருப்பேன் என்ன?
உன் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னுமே தெரியாது, நீ யாரு கூடயும் கமிட்டும் ஆகலை, உடனே எவனும் லவ் பண்ணவும் மாட்டான், அப்போ யார் குழந்தை இது? அவனை மாதிரி பொண்ணுங்கள்லாம் எதுக்கு தான் அந்த காலேஜில் சேர்க்கறனே தெரியல அப்படின்ட்டு பேசவும் அவன் இந்த சைடு அப்படியே தொப்புன்னு விழுறான். பார்த்தா தேங்க் தான் அப்படியே அவன் பஞ்ச் பண்ணியிருப்பான். டேய், யாரை பார்த்து என்ன பேசுனேன்? எவன் கூட படுத்தாளா? எவன் கூடயும் படுக்கல, என் கூட தான் படுத்தா, என் குழந்தை தான் இது அப்படின்ட்டு தேங்க உங்களை பிடிச்சி எழுப்புறான். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழும்புறீங்க. ஸோ தேங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னெல்லாம் எவன் இவனுக்கு சீட்டு கொடுத்தானே தெரில. நான் காலேஜில் ஸ்காலர்ஷிப்பில் படித்தா ஓசியில் படித்தவன்னு சொல்லுவீங்களா? டேய், ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறதுனா டேலண்டான ஒரு பர்சன். மற்றவங்க காசு கட்டி படிக்க வரவங்கெல்லாம் முட்டா கூமுட்டைங்கடா. இந்த காலேஜில் இனி ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறவங்க மட்டும்தான் கெத்தாக இருக்கணும். ஐ மீன், யாரெல்லாம் டாப் ரேங்க் எடுக்கிறீங்களோ அவங்க தான் கெத்து, மற்றவெல்லாம் வெத்து. இதுக்கப்புறம் ராகிங் எதுன்னு பார்த்தேன்னு வைங்களேன், டிசியை கிழிச்சு எந்த காலேஜில் படிக்க முடியாது ரெட் லைட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு டேங்களை பிடிச்சி கூப்பிட்டு போகிறா. ஏய், சண்டை போட்டா கோவப்பட்டா அப்படி தான் போவியா? ஏண்டி, நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம அப்படியே போகிற? 5 மாதமா நாய் மாதிரி திரிஞ்சண்டி எங்கே ஏதுன்னு அப்படியே போயிட்டல அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே காருக்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல, தான் என்ன பண்ணா அப்படின்னு கூட உங்களால் யூகிக்க முடியல. அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் கார்லேயே போயிட்டு இருக்கீங்க. ஏய், பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டியா? இப்படியே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பியா? என்ன? ஏய், எனக்கு தெரியும்டி, அன்றைக்கி நான் ஜென்னிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தல்ல. அது எப்படி தெரியும்? நான் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு போகும்போதே நாங்கள் உட்கார வச்சுட்டு ஜிம்மின் போயே போனான். அப்போ தான் அவன் பார்த்துருக்கான் நீ ரியாக்கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்த. சரி, ஓகே, அவன் உன் கூட என்கிட்ட சொல்லுவான்னு பார்த்தா நான் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் நீ என் கூட இருந்துட்டு போனல, அது நீ தான் வந்திருக்க, ஃபிதா தான் என் கூட ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லியும் அப்போ தான் அந்த நாய் சொன்னான் அவள் உன்னை லவ் பண்ணுறாடா அப்படின்னு. ஆனால் அதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, ஓகேக்கா, ஹாஸ்டல் வந்து பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, என் லைஃப்பில் நான் ராங்கான பர்சனை என் லைஃப்பில் கொண்டு வரலன்னு பார்த்தேன். நீ எதிர்மாறாத ஒரு புதிர் மாறுடி. என் லைஃப்பில் நீ எதிர்ச்சியாக வந்த. இப்போ என் குழந்தைய வயிற்றுல இருக்குது, அதை கூட காட்டாமல் மறைஞ்சி வாழ்றல, எல்லாரும் கேவலமாக பேசுகிற அளவுக்கு நிற்கிறல, எதிர்த்து கூட பேச மாட்டேன். வா அப்படின்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். ஆனால் பிடிக்கும்ண்ணா. ஆனால் நீ ரொம்ப பெரிய ரிச்சான ஒரு பையன், நான் அதுக்கப்புறம் வந்தால் நீ என்னை தப்பாக நினைப்பல்ல, அதான் வரலை. ஓ, அப்போ பணக்காரன் தான் லவ் பண்ணியா? இல்லை, அது நீ என்ன மாதிரி ஒரு பையன், ஐ மீன் என்ன மாதிரி ஸ்டைலில் உள்ள ஒரு பர்சன். எப்படின்னா, நானும் ஸ்காலர்ஷிப்பில் படிச்சிருக்கேன், நீனும் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற, அண்டு நீனும் ரொம்ப டாப்பராக இருக்க, நானும் டாப்பர், நீனும் புவர் அப்படின்னு வச்சு தான் லவ் பண்ணேன். நீ இவ்வளோ பெரிய ரிச்சான ஒரு பர்சன்னா நீ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணு, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? ஓ, அப்படி மேடம் அந்த மாதிரி நினச்சிட்டிங்களா? ஏண்டி மயிறு, அது ஜிம்மி நாய் பண்ண வேலைடி, அதனால ஷிஃப்டி போயிருக்கேன். சரி, ஓகே, நீ காலேஜ்லாம் போக தேவையில்ல. அது நான் இன்னும் ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல. அழுக்க ஸ்டார்ட் பண்ணாத, நீ வீட்டில் இருந்தே படி, ஓகேவா? பேபி போனதுக்கப்புறம் லாஸ்ட் மந்த் நீ காலேஜ் போய்க்கோ, எக்ஸாமை முடி, புரியுதா? உங்கள் அம்மாக்கிட்ட ஆல்ரெடி நான் பேசிட்டேன். எப்படி? அதெல்லாம் பேசியாச்சு எல்லாமே. பேபி போனதுக்கப்புறம் வெட்டிங் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குதா? பிடிக்காமலா? என்ன சொல்கிற? இந்த 5 மந்த்தாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ணடி, ரொம்பவே மிஸ் பண்ணேன், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கும் கிடைக்காது, பட் என் லைஃப்பில் வந்திருக்கு. ஆனால் இந்த 3 இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்டி. அவள் பின்னாடி சுற்றினத்தை உன் பின்னாடி சுற்றிருக்கணும். ஆனால் என்ன எப்படின்னு சொல்ல தெரியலடி அப்படின்னு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்களை ரிப்ளை கிஸ் பண்ணுறான். ஓகே, நான் அந்த ஒன் ஷாட் இதுவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒன் ஷாட் வேணா பர்பிள் யூ சப்போர்ட் மீ.